ஒரு பழம்பெரும் மூத்த அரசியல்வாதி. அவரும் கட்சி விட்டுலாம் போயிட்டு இப்போ சும்மா இருக்கார். கடைசியாக கமலஹாசன் கட்சியில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் இருக்கார். ஒரு மேடையில் பேசும்போது பார்த்தா கமலஹாசனே சிரிச்சுட்டே இருந்தார். இப்போ அந்த கட்சியில் போய் இருக்கார். திமுக கட்சியில் போய் இருக்கார். அது என்ன சொன்னாருங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன். அதாவது அதிமுககாரங்க பெண்களின் காதில் இருக்க கம்பளை மட்டும்தான் அத்துட்டு போவான். ஆனால் திமுககாரங்க காதோடு அத்துட்டு போயிடுவான்னு சொன்னார். விழுந்து சிரிக்கிறார். யார்? கமலஹாசன். இப்போ அந்த கட்சியில் இருக்கிறார். தன்னுடைய கட்சியில் அவர் இருக்கும்போது சிரிப்பு இருந்தது. இப்போ அந்த கட்சிக்கு போயிட்டார். மக்களை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே மாதிரி தான் வடிவேல் நிலைமை. பாவம், சும்மா இருந்தவரை கூட்டு வந்து பேச வச்சு இவர் இங்கிட்டும் போக முடியாது, அங்கிட்டும் போக முடியாது, மதுரையில் எங்கேயும் நடமாட முடியாது. அவர் கேவலப்படுத்திடுவாங்க. மீம்ஸ் ஓடுது பல விடியும் அவரை பற்றி. அடுத்த விடையில் வரேன்.